போன சாப்டரோட முடிவுல அந்த நைன்டீல் ஃபாக்ஸ் வந்துட்டு ஆர்ஜின் லேண்ட்ல இருந்து நம்மளுடைய இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ராக்ஸி ஃபைட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பான். ஸ்டார்டிங்ல என்னதான் டல்லா போயிருந்தாலும் 2 வாரத்திலேயே 200க்கு மேல ஆர்டர்ஸ் வந்து 3000 கிரெடிட் பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணிருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த காலேஜ்ல இருக்க பாதி பேர் இவன் நியாயத்தை நிலநாட்ட வந்திருக்கான்னு சொல்ல, மீதி இருக்கிறவங்களும் இவன் பிசினஸ் மைண்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல, எனக்கு தேவையானது கிரெடிட் பாயிண்ட்ஸ். இதே நேரத்துல கிளாஸ்க்குள்ள ஷான் வர, அவளுக்கு பின்னாடியே மூஞ்சில முறை வசூல் பண்ணிட்டு நம்ம யோஜியானும் வரான். இதை பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, உடனே ஜீவை வந்துட்டு உன்னுடைய ஃபியான்சி மாதிரியே ப்ராக்ஸி ஃபைட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தான். இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட் யூனியன் சும்மா இருப்பாங்களா, அதான் அவன் மூஞ்சில நலங்கு வச்சுட்டாங்க. உடனே கடுப்பான யோஜியானும் சென்ன மாதிரி தான் நானும் பண்ணேன். இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் அவங்க கிட்ட மோதுறதுக்கு வக்கு இல்லாம அந்த காண்டி எல்லாத்தையும் என் மேல காமிச்சிட்டானுங்க. இவனுங்களை சும்மா விட மாட்டேன், நான் ஸ்ட்ராங் ஆகி வந்து இவனுங்களை ஒரு கை பாத்துக்கிறேன். உடனே ஜீவை வந்துட்டு இந்த ரிவெஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்போதைக்கு ஃப்ரெஷ்மேன் காம்படிஷன் மேல கவனத்தை செலுத்து அப்படின்னு அட்வைஸ் பண்றான். இந்த சீன் அப்படியே கட் பண்ணி அந்த காம்படிஷன் டேவை தான் காட்டுறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் ஷானும் அவங்களுடைய ஆப்போனண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா டிஃபீட் பண்ணி குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு என்டர் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருந்த டீச்சர்ஸும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, ஷான் வந்துட்டு குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள என்டர் ஆவானு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது அவளுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இவளுடைய கெட்ட நேரம், இந்த செமிஃபைனல்ஸ்ல அவளுடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஜீவே. ஒருவேளை வேற ஆப்போனன்ட் இருந்திருந்தா அவ செமிஃபைனல்ஸ் போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். இதே நேரத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக 2 பேருமே அவங்களுடைய பயாலஜிக்கல் ப்ரெஷரை ரிலீஸ் பண்றாங்க. உடனே ஜீவையும் ஃபர்ஸ்ட் அட்டாக்க அவ ஸ்டார்ட் பண்ணி வைக்க, பதிலுக்கு நம்ம ஷான் வந்துட்டு அவளுடைய கியூஐயும் பிளட்டையும் கண்ட்ரோல் பண்ணி அவளை நகர விடாம பண்ணிட்டு ஒரே கிக்ல அவளை ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆக, ஆக்சுவலா ஷானே இதை எதிர்பார்க்கல, அவ ஜெயிச்சிருவான்னு. அடுத்த மேட்ச் வந்துட்டு நம்ம சென்னுக்கும் ஷானுக்கும் தான் நடக்குது. உடனே அவ வந்துட்டு ஒரே ஸ்டேஜ்ல ஆப்போனண்டா இன்னைக்கு தான் நம்ம மீட் பண்றோம் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு சென்னும் அப்ப இந்த மேட்சை பெர்ஃபெக்டா முடிக்கலாமான்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண, ஷான் வந்துட்டு ஃபர்ஸ்டே ஒரு கிக்க லான்ச் பண்றான். உடனே ஹீரோவும் ஈஸியா அதை பிளாக் பண்ணிட்டு உன்னுடைய ஆப்போனன்ட் மேல எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிக்க லான்ச் பண்ணக்கூடாது, பஞ்சை தான் லான்ச் பண்ணணும்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் ஹீரோ சொன்ன மாதிரி பஞ்சை லான்ச் பண்ணா, இப்பவும் நீ தப்பு தான் பண்ற, உன்னுடைய ஆங்கிள் கரெக்டான பொசிஷன்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்க கொடுத்தா உன்னுடைய ஆப்போனன்ட் கவுண்டர் அட்டாக் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜ ட்ரைனிங் ஹாலா மாத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே கொஞ்ச நேரத்துல ஸ்டாமினா ட்ரெயின் ஆனதுக்கு அப்புறம் ஷானை கிட் பண்ணிக்கிறான். உடனே நம்ம ஹீரோவும் ஃபைனல் ரவுண்டுக்கு போயிட, அவனுக்கு ஆப்போனண்டா இருக்கிறது லீ மொய் தான். உடனே அவன் வந்துட்டு ஹெச்என், என்னுடைய கரண்ட் லெவல் ஸ்ட்ரென்த் வந்துட்டு உன்னை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்கலாம், ஆனா அதுக்காகலாம் உன்னை ஈஸியா வின் பண்ண விட மாட்டான், ஸ்ட்ரகிள் பண்ணியாச்சு, இந்த மேட்சை டிராப் பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்ல மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. உடனே அவன் வந்துட்டு கிரேட் ஏப்பா மாற நம்ம சென்னும் ஓடி வந்து ஒரே கிக்ல அவனை டிஃபீட் பண்ணிடுறான். அப்படியே ஃப்ரெஷ்மேன் டைட்டிலையும் அப்ளைன் பண்ணிடுறான். உடனே அந்த இடத்துக்கு வந்த பிரின்சிபல் இவானும் யாரெல்லாம் குவார்டர் ஃபைனல்ஸ்ல செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு கிரெடிட் போனஸ் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம டாப் 5 ரீச் பண்ணவங்க வின்டர் கேம்பஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. நம்ம மிலிட்டரியுடைய ஹெட் குவார்டர்ஸ் நான்ஜியான் ப்ரோடியன்ஸ்ல தான் இருக்கு. அந்த கேம்பஸ் வந்துட்டு இன்னும் 10 நாள்ல ஸ்டார்ட் ஆயிடும். அந்த இடத்துக்கு போக போறது இவங்க தான். இதே நேரத்துல ஒரு பில்டிங்க காட்டுறாங்க. அந்த இடத்துலதான் அந்த நைன்டீல் ஃபாக்ஸ் இருக்கா. இந்த இடத்துல நீ ரொம்ப நாளா இருக்கல, அப்போ உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன், எனக்குன்னு ஒரு ஸ்லேவை கண்டுபிடிக்கிறதுக்காக. உடனே அந்த குரோமன் வந்துட்டு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஸ்லேவ் வந்துட்டு ஸ்ட்ராங்காவும் இருக்கணும், அதே நேரத்துல அழகாவும் இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், இவனுடைய பேர் சென், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான்னு சொல்ல, பதிலுக்கு அவளும் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கான், அவனை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுன்னு சொல்ல, இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மேட்ச்ல வின் பண்ண 5 பேருமே மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்க இவங்க மட்டும் செலக்ட் ஆகல, வயட்டோ யூனிவர்சிட்டில இருந்து ஒரு டாப் 5 ஸ்டூடெண்ட்டும் அந்த மெகா குரூப்ல இருந்து சில பேர் வந்திருக்காங்க. அப்பதான் அங்க ஒரு மெகா சைஸ்ல இருக்க ரெட் ரோபோட் ஒண்ணு பார்த்தோம். இது பேர் தான் மெக்கா ரெட்டி பில்ட் பண்ண ஒரு ரோபோட். உடனே அந்த இடத்துல என்னுடைய சீனியர் காய பார்த்தேன். சாங்கா யூனிவர்சிட்டில இருந்து நீங்க 2 பேர் வந்திருக்கீங்களா இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க்குன்னு கேட்க, பதிலுக்கு ஷானோ ஆமான்னு சொல்லிட்டு நீங்க மெகா டேட்டியை ரெப்ரசென்ட் பண்ற விதமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்க, கொஞ்ச நேரத்துலயே சீனியர் காய் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே நேரத்துல யோஜியன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, கேஃப்டேரியா போலாமான்னு கேட்க, ஒரு வழியா அங்க டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சோம். இதே நேரத்துல ஷான் வந்துட்டு இந்த ஃபுட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஊட்டி விட, இத பக்கத்துல இருந்து பார்த்தவங்களும் எங்களை மாதிரி சிங்கிள்ஸ் உடைய சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்ல, பதிலுக்கு லீ மையும் ஜீரியை பார்த்தேன் அந்த ஃபீலிங்கை நீயும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சனா எனக்கு ஊட்டி விடுங்கிறப்போ, பதிலுக்கு அவ்வளவு மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்ல, இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல கொயட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த 2 பேர் வராங்க. இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு, நம்ம யூனிவர்சிட்டி
யூனிவர்சிட்டியில படிச்ச பழைய ஃப்ரெண்டு லீமோய் நம்ம கயோட்டோ யூனிவர்சிட்டில இருந்து ஓடி போன துரோகி அப்படின்னு அவனை வம்பிழுக்க நம்ம ஆளு சும்மா இருப்பானா. உனக்கு தில் இருந்தா வெளியில வையன், ஒரு மேட்ச் போட்டு பார்க்கலாம்னு சொல்லலாம். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே வெளியில வாங்கடா, கயோட்டோ யூனிவர்சிட்டிக்கும் சாங்கா யூனிவர்சிட்டிக்கும் மேட்ச் நடக்க போகுது. உடனே லீமோய்க்கும் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சண்டை போடுங்க, தனித்தனியா அடிச்சா எனக்கு டைம் வேஸ்ட் அப்படின்னு மாசம் சவால் விட பதிலுக்கு அங்கிருந்த ஒருத்தனும் உன்னை சமாளிக்கிறதுக்கு காமோவே அதிகம். உடனே அவனும் ஸ்டைல என்டர் ஆக லீமோய் வந்துட்டு கிரேட் எப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். போன வீக் தான் ஷேடோ நைட் கேட்ஜினை எனக்குள்ள இன்ஃபியூஸ் பண்ணா. இப்ப அவருடைய ஸ்பீட் ரொம்பவே அதிகமா இருக்கும். இதனால எப்படி என்ன டிஃபீட் பண்ண முடியும்னு யோசிக்க இதே நேரத்துல அந்த ஆப்போனன்ட் காமோவும் எர்த் டிராகனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். அப்படியே மேட்ச் ஸ்டார்ட் ஆக அவனுடைய டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. லீமோய் என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவன் ஒரு இன்ச் கூட அங்க இருந்து நகரல. இதை பார்த்து ஷான் வந்துட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச் வந்துட்டு டிரால தான் முடியும்னு சொல்ல பதிலுக்கு சின்னம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா அந்த கோயட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்தவன் தான் ஜெயிக்க போறான். ஏன்னா அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் இன்னும் காட்டல. அவன் கிட்ட இன்னொரு மியூட்டன் ஜீன் இருக்கு, அதை இன்னும் அவன் ஆக்டிவேட் பண்ணல. ஆனா லீமோயை பொறுத்த வரைக்கும் அவனுடைய எல்லா ஸ்கில்லையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டான். இதே நேரத்துல இந்த சாப்டர் இங்க முடியும். அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே லீமோய் வந்துட்டு உன்னால டிஃபெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், அதனால கடைசியில இந்த மேட்ச் டிரால தான் முடிய போகுது அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த காமோவும் ப்ரொவின்ஸ் உடைய சாம்பியன் உனக்கு என்னுடைய முழு பவரை காட்டி இந்த மேட்சை இங்கேயே முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீக்ரெட் வெப்பனா இருக்கிற அடுத்த பிஸ்ட ஆக்டிவேட் பண்றான். ஆக்சுவலா அது வந்துட்டு நம்ம லீமோய் கிட்ட இருக்கேன் அதே கிரேட் ஏப் தான். இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அங்க பாத்தீங்களா, அவன் கிரேட் ஏப் உடைய ஜீனை அட்டாக் பண்றதுக்கும் எர்த் டிராகனுடைய ஜீனை டிஃபென்ஸ் பண்றதுக்கும் யூட்டிலைஸ் பண்றான். எப்படி ஒருத்தனால ரெண்டு ஜீனையும் ஒரே நேரத்துல யூட்டிலைஸ் பண்ண முடியுது? இதை பார்த்த லீமோய் வந்துட்டு இது எப்படி சாத்தியம், உன்னுடைய டேலண்ட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் ரெண்டு மியூட்டன் பீஸ்டுடைய ஜீனை எப்படி ஃபியூஸ் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து அலறான். பதிலுக்கு அந்த கயோட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த காமோவும் நெக்கலா சிரிக்கிறான். என்னுடைய டேலண்ட் வந்துட்டு உன்னை விட கம்மியா இருக்கலாம், ஆனா எங்க கயோட்டோ யூனிவர்சிட்டியுடைய ஜென் ஃபியூஷன் டெக்னாலஜி உங்க சாங்கா யூனிவர்சிட்டியை விடவும் ரொம்பவே அட்வான்ஸ் லெவலா இருக்கும். அப்படியே ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோத அந்த காமோ வந்துட்டு கயோட்டோ யூனிவர்சிட்டியை ஏமாத்திட்டு சாங்காய்க்கு போனல, அதுதான்டா நீ உன் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே லீமோயை போட்டு வெளுத்து வாங்குறான். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, கயோட்டோ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட பயங்கரமான எர்த் டிராகன் டிஃபென்ஸ் பவர் இருக்கு, ஆனா சாங்கா யூனிவர்சிட்டியை சேர்ந்த அந்த ஸ்டூடெண்ட்னால இவனுடைய ரா பவரை சமாளிக்கவே முடியாது. உடனே அவன் வந்துட்டு நம்ம லீமோய அடிச்சு தூக்கி எரிஞ்சிடறான். அப்பதான் அந்த காமோ அவனை பார்த்து உன் ஃபேமிலி எதுக்கு உன்னை மதிக்காம உன்னுடைய பிரதர் லீ யூஜினுக்கு மட்டும் சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியுமா? ஏன்னா நீ ஒரு வேஸ்ட், உன்னால சாங்கா யூனிவர்சிட்டியில டாப் ஃப்ரெஷ்மன் டைட்டில் கூட அப்டேன் பண்ண முடியல. அங்க லின்ச்ங்கிற ஒரு லோக்கல் பையன்கிட்ட கேவலமா தோத்து போனவன் தான்டா நீ. உடனே மேட்ச் பாக்குறவங்கள கை காட்டி யார் இங்க லின்ச்சன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் நான் தான் லின்ச்சன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா பாக்குறான். பதிலுக்கு அவனும் ஓ நீதான் அந்த லின்ச்சனா, சாங்கா யூனிவர்சிட்டியில லீமோய வச்சு செஞ்ச போல, தைரியம் இருந்தா ஸ்டேஜுக்கு வா, என் கூட ஸ்பேரிங் பண்ணு. இன் கேஸ் இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டனா 10 ஹை கிரேட்ல இருக்க QAN பிளட் பில்ஸ் அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சவால் விட அவனும் இந்த மேட்ச்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறான். உடனே பக்கத்துல இருக்க யோஜியானும் சென் இவன் உடம்புல எர்த் டிராகன் அப்புறம் அந்த கிரேட் ரெண்டு ஜீனும் இருக்கு, இவனுடைய அட்டாக்கும் சரி டிஃபென்ஸும் சரி வேற லெவல்ல இருக்கும். இப்போதைக்கு அவன்கிட்ட நேரடியா மோதாதான் இந்த மாதிரி ரெண்டு ஜென்ஃபியூஷன் பண்ணவங்களால ரொம்ப நேரத்துக்கு அந்த பவரை மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போதைக்கு உன்னுடைய ஸ்பீடை வச்சு அவனை கொஞ்ச நேரத்துக்கு அலைய விடு, அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை டிஃபீட் பண்ணிடுன்னு சொல்லலாம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ஸ்டேஜ் ஏறின உடனே அந்த காமோ வந்துட்டு நீ பியூர் பிளட் ஹியூமன் பார்த்து சூஸ் பண்ணியாமே, ஜென்ஃபியூஷன் மாதிரி பிரகாசமான ஃபியூச்சரை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான வேவை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியல. சாங்கா யூனிவர்சிட்டியில இருக்கவங்க எல்லாருமே இடியட்ஸா தான் இருப்பாங்க போல. இன்னைக்கு உன் கதையை இங்கேயே முடிச்சுட்டு லீமோய்க்கு ட்ரூவான பவர் என்னன்னு காட்ட போறான். உடனே ஹீரோ வந்துட்டு பேசுறத குறைச்சிட்டு சண்டையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்க மேட்ச் அதே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு வேகமா வந்து ஒரு பஞ்ச் வைக்க அவ்வளவுதான் அந்த கோயட்டாவை சேர்ந்தவன் பறந்து போய் கீழே விளைவான். இதை பார்த்து சென்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷாக் ஆயிடுறாங்க. வெறும் ஒரே பஞ்ச்ல காமோவை காலி பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லின்ச்சன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு மான்ஸ்டர். இதே நேரத்துல காமோ கூட வந்தாலும் மனசுக்குள்ள காமோவை விட என்னுடைய பவர் ரொம்ப பெருசு இல்ல, இன்கேஸ் நான் போயிருந்தேன்னா 2 பஞ்ச்ல என்ன நாக் அவுட் பண்ணிருப்பான். இதே நேரத்துல அங்க ஒருத்தன் மாசா என்ட்ரி கொடுக்குறான். நான் வந்துட்டு மிலிட்டரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன், என்னுடைய பேரு ஜாஹூ, 19 வயசு ஆகுது. இந்த வருஷம் மிலிட்டரிக்கும் மெக்காடைட்டி குரூப்புக்கும் தான் பெரிய ஃபைட் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா சாங்கா யூனிவர்சிட்டியில இப்படி ஒரு மாஸ்டர் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. வரியா ஒரு மேட்ச் போடலான்னு கேட்க இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஹீரோ வந்துட்டு மேட்ச் போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, ஆனா ரிவார்டு இல்லாத
இல்லாத மேட்ச் என்ன பொறுத்த வரைக்கும் டைம் வேஸ்ட். உடனே அந்த சோல்ஜர் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதோட மதிப்பு மட்டும் 15 லட்சம். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாக்கா உடம்புல இருக்க பிளட் அப்புறம் கியூ அதோட பவர் எல்லாம் பல மடங்கு ஏறிடும். என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சிட்டா அது உனக்கு சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து சவால் விட, பதிலுக்கு அவனும் மனசுக்குள்ள இவன் வெறும் சாதாரண 8th ரேங்க் தான், இவனை ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டு அந்த ஃப்ரூட்டை வாங்கிக்க வேண்டியதான். உடனே 2 பேரும் சண்டை போட தயாராக தூரத்துல இருந்து ஒரு ஆபீசரும், டேய் நிறுத்துங்கடா, இந்த மிலிட்டரி பேஸ பொறுத்த வரைக்கும் ஸ்பேரிங் பண்றதுக்கு அனுமதி இருக்கு, ஆனா பெட்டை வச்சு ஸ்பேரிங் போடுறது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட் ஆனது. இதை கேட்டு அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஸ்டேஜுக்கு வெளியில நிக்கிறான். அப்ப இந்த ஃபைட் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். உடனே கீழே இருந்த காமுவை பார்த்துட்டு, டிஃபீட் ஆயிட்டனா ரிவார்ட் தரேன்னு சொன்னியே அது எங்கன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் பயத்தோட அது என்னுடைய ரூம்ல இருக்கு, நான் எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றான். அப்படியே நைட் ஆயிட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய ரூம்ல ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா 4th ரவுண்ட் ஸ்கின் டெம்பரிங்க 12% கம்ப்ளீட் பண்ணிட்டான். 3rd ரவுண்ட கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. இதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஷான் வர, அவளை பார்த்த சென்னும் எதுக்கு உன்னுடைய தலைமுடின்னு வெட்டா இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு அவளும் நான் வரும்போது என்னுடைய ஹேர் ட்ரையரை வீட்லயே வச்சுட்டேன், உன்னுடைய பிளட் அண்ட் கியூஏ வச்சு அதை ட்ரை பண்ண முடியுமான்னு கேட்க, ஹீரோவும் அதே மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு ஒரு மேட்சை வின் பண்ணி ரிவார்டு அப்ளைன் பண்ணால, அது அந்த ஹை கிரேட் கியூஏ அண்ட் பிளட் டூல்ஸ் அது எல்லாத்தையுமே ஷான் கிட்ட கொடுத்துட்டு, இது எனக்கு அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது, சோ எல்லாத்தையுமே நீயே வச்சுக்கோன்னு சொல்லலாம். இதை கேட்ட ஷானும் இந்த பிரைஸ்லெஸ்ஸான திங்ஸை எனக்கு தெரியா, இது ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். பதிலுக்கு சென் வந்துட்டு, ஹேய் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி, நீ ஸ்ட்ராங் ஆனா எனக்கு சந்தோஷம் தான், தயங்காம எடுத்துக்கோன்னு சொல்ல, அப்படியே இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த நாள் காலையில அந்த ஜாஹோ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு குட் மார்னிங் சொல்ல, பதிலுக்கு அவனும் குட் மார்னிங் சொல்லிட்டு, நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், உங்க மிலிட்டரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க யங்ஸ்டர் எல்லாருமே ஆர்ஜின் லேண்டுக்குள்ள போயிட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களாமே, அது உண்மையானு கேட்க, பதிலுக்கு அவனும் ஒரு விதத்துல ஆமான்னு சொல்ல, எனக்கு புரியல அப்படிங்கிறப்போ அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆர்ஜின் லேண்டுக்குள்ள நம்ம மிலிட்டரிக்குன்னு ஒரு கோட்டை இருக்கு, அந்த இடத்துல ஆர்டினரி லெவல்ல இருக்கவங்க கூட சின்ன சின்ன ஒர்க் அங்க பண்ணுவாங்க, ஆனா அந்த கோட்டையுடைய வாழை தாண்டி வெளியில போக மாட்டாங்க, ஏன்னா வெளியில தான் உண்மையான ஆபத்தே இருக்கு. இன்கேஸ் உண்மையாலே அதுக்குள்ள போகணும்னா அட்வான்ஸ் லெவல ரீச் பண்ணிருக்கணும். இன்கேஸ் இடத்துல இருக்க ஆர்டினரி லெவல சேர்ந்த ஹியூமன்ஸ் உள்ள போனா அந்த பவுண்டரி ஃபோர்ஸ் நம்மள வெளியில தள்ளிடும். அதே மாதிரி அங்க இருக்க மியூட்டன் நம்ம பூமிக்குள்ள வர ட்ரை பண்ணா அதுங்களுடைய பவர் வந்துட்டு பாதியா குறைஞ்சிடும். அதனாலதான் பூமியில இருக்க ஜென்ஃபியூசர் அதை ஈஸியா டிஃபீட் பண்ணிடுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஆபீசர் வந்துட்டு சூப்பர் ஹீரோ போஸ்ட்ல லேண்ட் ஆகுறாரு. அடுத்த நிமிஷமே எல்லாரும் வந்துட்டீங்களான்னு கேட்க, பதிலுக்கு அந்த ஜாவும் எல்லாரும் வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, என்னுடைய பேர் தான் டியாங், இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் உடைய இன்ஸ்ட்ரக்டர். அவரை பார்த்து சென்னும் இவருடைய பயாலஜிக்கல் லெவல் அட்வான்ஸ் லெவல் 6th ரேங்க், இந்த அளவுக்கு பவரா இருக்கவங்க பெரிய யூனிவர்சிட்டியில டீன் ஆகிறதுக்கே சான்சஸ் இருக்கு. உடனே இந்த டியான் வந்துட்டு, இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் நான் பேசுறதுக்கு வரல, நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக வந்திருக்கீங்க, இப்போ உங்களை 4 டீமா பிரிக்க போறேன். டீமை ஸ்பிளிட் பண்ண உடனே கேம்ப் என்ட்ரன்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் உண்மையிலேயே ஸ்பெஷல் ட்ரைனிங். லக்கிலி நம்ம ஹீரோட டீம்ல ஷான், காய், ஜாஹோ அப்புறம் குவைட்டோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஷான்கன்ங்கிற ஒரு பொண்ணு. நல்ல வேலை நம்ம பிரியலன்னு சொல்லிட்டு ஷான் சந்தோஷப்படுறான். உடனே இன்ஸ்ட்ரக்டரும், இந்த பில்டிங்ல மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மொத்தம் 4 டோர் இருக்கும். இங்க இருக்க 4 டீமும் ஒரு டோரை சூஸ் பண்ணணும். அடுத்த 3 மணி நேரத்துல யாரு ரூஃப் டாப் அடையறாங்களோ அந்த டீம் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ரூஃப் டாப்க்கு போயிட்டு எல்லா டீமும் வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசஸ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி வைக்க, நம்ம ஹீரோடைய டீமும் மாசா என்டர் ஆகுறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.